This is where your fireworks come from. Sivakasi, not far from Chennai, is at the heart of a 1500 crore industry that literally explodes every Diwali. Sivakasi was also once notorious for employing children in its fireworks factories. This was stopped after sustained public pressure, but the issue is still crackling. Production has now moved indoors into households in the area and children remain at risk. பட்டாசு வீடுகளில் செய்கிறாங்க தொழிற்சாலைகளில் லைசன்ஸ் எடுத்து வேலை பார்க்குறாங்க இது அதிலேயே பாதுகாப்பு எல்லா விதிமுறைகளும் இருந்தும் அதில் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு அதில் குழந்தைகளுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தான் வச்சு அந்த குழந்தைகள்லாம் இருக்கும் அங்கே சின்ன குழந்தைகளுக்கு ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இல்லை உள்ளே வேலை பார்க்குறவங்க ரூம்களில் இருக்கிறவங்களுக்கு ஆகும் வெளியே உள்ளவங்களுக்கு ஆகாது வீடுகளில் அனுமதி இல்லாமல் பட்டாசு செய்கிறது சின்ன குழந்தைகளுக்கு அந்த எப்படி என்னன்னு விவரம் தெரியாது. Karupasamy lost his 7-year-old son Arvind last year in a fire caused by a pile of firecracker making materials. The work is both dangerous and illegal, but few families here want to let go of this income. இந்த ஊர்ல இந்த பட்டாசு வேலை தான் நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த தொழில் இல்லன்னா வேற ஏதாவது ஒரு பேட்டிகிட்டி ஒரு தோல் ஷாப் வேற இந்த மாதிரி ஒரு கம்பெனி இது இருந்துச்சுன்னா இந்த தொழிலை விட்டுட்டு அந்த வேலையை செய்வோம். இது நுப்பாட்டினாலுமே நாங்க எல்லாரும் பிள்ளைங்க படிக்க போடுறது எல்லாமே இந்த வேலையை நம்பித்தானே நீங்க நுப்பாட்டினாலுமே பழையபடி நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். Manufacturers in Sivakasi feel a scarcity of labor is the main reason for the rise of home-based production. And while some claim this sort of work brings benefits, locals say it simply sucks children into a dangerous profession in a bid to earn a last-minute buck. மனைவி ஃபயர்வொர்க்ஸில் அனுமதி லைசன்ஸ் உள்ள ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்து அன்னைக்குங்க அங்கே விடுமுறைனால அந்த வீட்டில் உள்ள செய்கிற பட்டாசை சரி வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அதை வாங்கி தின்னு ஒரு 100 ரூபா கூலி கிடைக்கும்னு நினச்சி வாங்கி தின்னிருச்சு அந்த தயார் பண்ணி ஆமாம் அது நான் சொந்தமாக தயார் பண்ணலை இன்னொரு ஆள் அந்த வெடியை கொடுத்து அதை வீட்டில் வச்சுருந்ததுனால இப்படி ஆயிடுச்சு இதில் பையன் கூட வெடியை பொறுத்தலை வீட்டில் லைட்டில்னு சொல்லி கொளுத்தி கொடுத்து ஜன்னலில் வைக்கும் அது தாங்கி தவறுதான் இருந்தாங்க. Manufacturers say only non-hazardous operations like rolling paper tubes are done in households, but the case of Arvind contradicts that. And with explosives lying around in these homes, Sivakasi's children lead dangerous lives. With Amrita Venkata Krishnan, Paromita Banerjee, Mint.